வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை பருப்பு பொடி. இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடியை நம்ம 1 மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பொடி இட்லி செய்யலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை பொடி சாதத்துக்கு எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடியை நம்ம சாதத்தில் கொஞ்சம் பொடி போட்டு அதில் நெய் விட்டும் சாப்பிடலாம். பசங்கள்லாம் முருங்கைக்கீரையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக பொடி மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொடிக்கு தேவையான பொருளை முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய முருங்கைக்கீரை கட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 நாளைக்கு ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை வெயிலில் காய வைக்கிறதோட ஃபேன் காற்றுலேயே ஒரு 2 நாள் வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். இப்போ கையில் இதை பொடிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா பொடிச்சு இருந்துச்சுன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு உடைச்ச கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்தோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு தோரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தான் நான் அதை சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பில் இருக்க ஈரத்தன்மை எல்லாமே போயிடும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கும் போது. ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தோன்னா ஒரு பெரிய பூண்டை தோலோடு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பொடிக்கு கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 20லேருந்து 25 நம்பர் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அந்த காம்போடையே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை மட்டும் தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைக்க போகிறதில்ல, இது நம்ம கடைசியாக சேர்க்கலாம். இப்போ வறுத்தது எல்லாமே நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம். இதில் நம்ம வெள்ளை எள்ளு மட்டும் நம்ம சேர்க்கலை. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது குவான்டிட்டி நிறைய இருக்கனால நம்ம 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இட்லி பொடி மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, இதெல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் நுணுக்கி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பொடியோடு நம்ம வறுத்து வச்சுருந்த வெள்ளை எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறனால இந்த பொடியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம தொட்டு சாப்பிடும்போது வாயில் இந்த வெள்ளை எள்ளு கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை பருப்பு பொடி. இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.